நான் தலைவருக்காக நலத்திட்டங்கள் செய்யும் போது நிறைய பணமும் கொடுத்து, அண்ணா ஏழைங்களை நல்லா இருக்க வேணா, ஏழைங்களை கொடுங்கண்ணே, புடவை வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு 5000 புடவைகள் ஸ்கூல் பேகு பசங்களுக்குன்னு வாங்கி கொடுத்து எங்கள் ரஜினி சார் மன்றம் நடத்தும் போது அவரும் என் கூட இருந்து சாருக்காக பண்ணவர் தான். அது ஒரு அப்படி பண்ணுற மனிதர், எங்களை அவ்வளோ பெருமையாக பேசுகிற மனிதர். இப்போ ஒரு இஷ்யூ வந்து அன்னைக்கு போராட்டத்தில் அவர் பேசுனதா பெரிய சர்ச்சைகள் இருக்கு. அந்த சர்ச்சைகள் வந்து நான் அங்கே இருந்தேன். அவர் கண்டிப்பாக தவறுதலாக பேசியிருந்தா அதே மேடையில் ஏறி எனக்கு அது புரிய வைங்க, ஏன் இப்படி பேசின்னு கேட்டிருக்க தைரியம் எனக்கு இருக்கு, கேட்டிருப்பேன். ஆனால் அவர் இன்டென்ஷனாக பேசலன்ற ஒரு காரணத்தால் நேராக பார்க்கறதுக்கும் பேப்பரில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பேப்பரில் படிக்கும்போது நம்ம மைண்ட் வேற மாதிரி சொல்லுவோம், நேரில் பார்க்கறது அது உண்மை தெரியும். நான் தான் நன்மையாக இருந்தேன். 45 வருஷமா ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான்? நான் இன்னைக்கு லேட்டோட வந்தனால என் ஒய்ஃபை நாளைக்கு திட்டா விட்டுருவேனா, என் பையனை திட்டா விட்டுருவேனா, என் நண்பனை திட்டா விட்டுருவேனா? அங்கே 45 வருஷம் அவர் கூட இருந்தவன் நான் இப்படி உணர்வு இல்லாமல் இருக்குமா ஜஸ்ட் ஒரு 10 நாள்ல? அப்போ அவர் இன்டென்ஷனோட பேசுறதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு ஒரே ஒரு இது, அன்னைக்கு நடந்தது போராட்டத்தை பத்தி. அந்த போராட்டத்தில் திமுகவை இது பண்ணி பேசும்போது அவர் உணர்ச்சி பூர்வமா இந்த சொசைட்டியை மாற்ற முடியாத இயக்கத்தில் இருக்கவங்க வார்த்தை தவறி வரலாம். அப்படி வந்ததா தான் நான் கருதுறேன். அது மாதிரி ஒன்றும் இன்டென்ஷனே பேசல.